மேற்கு திசை பார்த்த வீடு எல்லாருக்கும் யோகத்தை செய்யுமா? மேற்கு பார்த்த திசை வீடுகளை வந்து நீங்கள் வாங்கலாமா? வெஸ்ட் ஃபேசிங் ஹவுஸுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் எப்போவுமே நார்த் ஃபேசிங் ஹவுஸ், ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸுக்கு தான் நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. இந்த சவுத்து வெஸ்டர்ன் வந்துட்டாலே கொஞ்சம் அப்படியே தூரமாக ஒதுங்கிடுவீங்க, சரிங்களா? பட் இன்றைக்கி சொல்லக்கூடிய கருத்தை வந்து நீங்கள் நல்லா கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் மேற்கு திசையில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். கிழக்கு திசையை பற்றி நிறைய வந்து எல்லாரும் வீடியோ போட்டுட்டாங்க. நானுமே அதை பற்றி நிறைய சொல்லியாச்சு. கிழக்கு திறந்தால் கான்ஃபிடென்ஸ் வரும், நிரந்தர வருமானம் வரும், அடுத்த கட்டம் போவீங்க, எதிர்காலத்தில் நல்லா இருப்பீங்கன்னு. வடக்கு திசை வந்து வாய்ப்புகளை எடுத்துகிட்டு வரும் அப்படின்றதெல்லாம் நிறைய சொல்லியாச்சு. சார், இந்த மேற்கு திசை வந்து எனக்கு சாதகமாக இருக்குமா? மேற்கு திசையினுடைய மகத்துவம் என்ன வாஸ்துவில்? இதுதான் இன்றைக்கி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போது நிறைய தொழிலதிபர்கள் அவர்களுடைய வீட்டுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக வெளிநாட்டில் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. ஒரு எல்லா கிளையன்டைல் ப்ரொஃபைல்ஸுமே வெளிநாட்டில் தான் இருக்குது. டாலர்ஸில் அவங்களுக்கு பேமெண்ட் வருது, ரிக்கரிங் பேமெண்ட். நல்லா கேட்டுக்கோங்க, ரிக்கரிங் பேமெண்ட்டாக வருது அப்படின்னாலே அவங்களுடைய வீடை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேசிங் ஹவுஸாக தான் இருக்கும். எல்லாராலையும் வெஸ்ட் ஃபேசிங் ஹவுஸில் இருக்க முடியாது. தொழிலில் மிகவும் சிறந்த ஒரு நிலைக்கு போகக்கூடிய தன்மைகளை வந்து யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும்தான் அந்த வெஸ்ட் ஃபேசிங் ஹவுஸில் வாங்க முடியும். நீங்கள் குஜராத்தில் கொஞ்சம் போய் பாருங்கள், நிறைய தொழிலதிபர்களுடைய வீடுகள், மல்டிமில்லியன் டாலர் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே மோஸ்ட்லி அவங்களுக்கு இந்த வெஸ்ட் ப்ரிஃபரன்ஸுங்கிறதே இருக்குது. வெஸ்ட்டு ஃபேஸிங் பிளாட்டை தான் அதிகமாக அங்கே இருக்கக்கூடிய நபர்களும் கேட்டு வாங்குவாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்ட்டு. புரியுதுங்களா? சரி, இப்போ சார் வெஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ் வந்து நான் இருக்கேன், ஆனால் எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்கலை அப்படின்னு நீங்கள் கேட்டால், இங்கே தான் நான் சொல்கிறேன், வெஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ் எப்படி பிளான் பண்ணணுங்கிறது மிகப்பெரிய ஆர்ட். ஏன்னா வெஸ்ட் ஃபேசிங் ஹவுஸில் கரெக்டாக உச்சத்தில் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக எங்கே ஹாலை நம்ம கொடுக்கணும், நம்ம அதே மாதிரி வெஸ்ட்டில் ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்தா ஈசானிய நடையாக வருவதற்கு அந்த ஈசானிய நடை எடுத்துகிட்டு வந்து ஈஸ்ட்டில் எப்படி நம்ம ஒரு பேக் என்ட்ரன்ஸ் தரணும். இப்போ வெஸ்ட் ஃபேசிங் ஹவுஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நிறைய அங்கே மிஸ்டேக்ஸ் வர்றது எங்கே வருது அப்படின்னா, கரெக்டாக அந்த நார்த் ஈஸ்ட்டில் போயிட்டு பார்க்கிங்கை கொடுக்குறது, அப்படியே வெஸ்ட்லேருந்து உள்ளே வந்த உடனேயும், அப்புறம் முன்னாடி கொஞ்சம் நல்ல ரிச்சாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு போர்ட்டிகோ போடும்பொழுது ஸ்லாண்டிங் ப்ரொஜெக்ஷன்ஸை வந்து நார்த்தை கம்பேர் பண்ணும்போது லோவராக போட்டுறது. இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வெஸ்ட்டில் அதிக செட்பேக் கொடுத்து ஈஸ்ட்டில் வந்து கம்மி பண்ணுறது. இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கும் பொழுது வெஸ்ட் வீடுகள் பேசாது. யாருக்கு சீரம் சிறப்புமாக அந்த வெஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ் இருக்கும் அவங்கள வந்து என்றைக்குமே அசைக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. சரி, இதை தத்துவ ரீதியாகவும் நம்ம புரிஞ்சுப்போம். மேற்கு பார்த்த வீடு ஏன் வந்து தொழிலதிபர்களை உருவாக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சனியின் ஆளுமை நிறைந்த ஒரு பாகமாகவும், வருண தேவன் அங்கே இருக்கக்கூடிய அஷ்ட திக்பாலகராகவும் வாஸ்துவில் சொல்கிறாங்க. இது என்ன சார், வருணனுக்கும் பிஸ்னஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, வருணனுடைய வாகனமான முதலையை வந்து இங்கே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கணும். ஏன்னா இந்த தத்துவ ரீதியாக அந்த மாதிரி விஷயங்களை நம்ம உள்வாங்கும் பொழுது மட்டும்தான் மேற்கு திசை நமக்கு எப்படி நல்லது பண்ணுங்கிற அந்த கருத்தை வந்து நம்ம புரிஞ்சுப்போம், சரிங்களா? இந்த முதலை என்ன பண்ணும் அப்படின்னா, கரெக்டாக பதுங்கியிருக்கும். அதனுடைய இரை எப்போ வருதோ கரெக்டாக அந்த நேரத்தில் தான் அப்படி பாஞ்சு பிடிக்கும் இல்லையா? அது போன்று தான் பிஸ்னஸில் எப்போ என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையை உணர்கின்றவர்கள் இந்த மேற்கு திசை நோக்கிய வீடுகளில் இருப்பார்கள் அப்படிங்கிறதுல வந்து ஐயமில்லை. அது மட்டும் அல்லாமல் நம்பிக்கை. இப்போது ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் விரிவடையுதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த பிஸ்னஸ் மஸ்ட் பில்ட் த ட்ரஸ்ட். ஒரு நம்பிக்கை பாத்திரமாக அந்த பிஸ்னஸ் இருந்தால் மட்டும்தான் அங்கே ட்ரஸ்ட் ஃபேக்டருங்கிறதே வந்து இருக்கும் இல்லைங்களா? இந்த மேற்கு திசையை பார்த்த வீடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் எப்பொழுதுமே அவங்கள வந்து நீங்கள் இந்த நம்பிக்கை அப்படின்னாலே அந்த பிஸ்னஸ் அவங்க நடத்தக்கூடிய பிஸ்னஸில் வந்து நம்பிக்கை அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலே அவங்க வந்து அது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு குணாதிசயமும் இங்கே நான் வந்து சொல்கிறேன். பொறுமை, நிதானம். இந்த பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? முதலீடுகளெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம் எல்லாம் ஓகே, ஆனால் நிதானமாக ஒரு விஷயத்தை அடுத்த கட்டம்னு கரெக்டாக கொண்டு போகிறாங்க தெரியுமா? அந்த நிதானம், பொறுமைக்கான குணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சனியினுடைய காரகத்துவமாக இருப்பதினால் மேற்கு திசை பார்த்த மனைகளில் இருக்கவங்களுக்கு பொதுவாகவே இந்த பொறுமைத்தன்மையும் இந்த நம்பிக்கை பாத்திரமாக இருக்கக்கூடிய அந்த 2 தன்மைகளையும் உடையவர்களாக அவங்க இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மேற்கு திசையில் சரிங்க சார், இப்போ வந்து எனக்கு மேற்கு திசையில் வந்து என்னால் வீடெல்லாம் கட்ட முடியல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணட்டும்?
மேற்கு திசையில் குறைந்தபட்சம் ஒரு ஜன்னல் ஆச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜன்னல் என்ன சார் எனக்கு பெருசாக பண்ணிடும்? வடக்கு திசை பணம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் மேற்கு திசையில் இருக்கக்கூடிய ஜன்னல் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பெரும், அதாவது ரொம்ப பிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், சரிங்களா? நீங்கள் எதிர்பார்க்க முடியாத ஒரு மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து இந்த மேற்கு ஜன்னலுங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெளி தொடர்பில் இருந்து வரக்கூடிய உதவி. இப்போது கிழக்குனா நீங்கள் சுய முடிவில் எடுத்து நீங்கள் வந்து எதிர்காலத்தை நோக்கி போவீங்க. வடக்குன்னா நிறைய யுக்திகள் உங்களுக்கு வரும். ஆனால் பிறர்களினுடைய உதவி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலே அதற்கும் இந்த மேற்கு திசையினுடைய பலம்ங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து ஐடியில் இருக்கேன் சார், நான் வந்து ஒரு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி போகணும், நான் வந்து ஒரு ஃபாரின் கிளைண்ட் எனக்கு வேணும், நான் ஃபாரின் பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் போகணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் மேற்கு திசையில் சரியான அமைப்பில் சரியான இடத்தில் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்கீங்களா, அந்த ஜன்னலை திறக்கிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். மேற்கு திசை பார்த்த வீடுகள் நான் சொல்வது போல் எல்லோருக்கும் அமைவதில்லை. இதில் வந்து நான் போன கன்சல்டேஷன்ஸில் ஒரு சில வீடுகளாக கூட உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். கோல் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு தொழில் அதிபர், வெஸ்ட் பெங்கால், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீடில் இண்டஸ்ட்ரி இருக்குது இல்லைங்களா, இந்த சர்ஜிக்கல் கிரேட் நீடில்ஸ், அதாவது இந்த சிரிஞ்சுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நீடில்ஸு, இது மாதிரி அதிகமாக சனியின் காரகத்துவம் வாய்ந்த ஒரு தொழிலதிபர்கள் என்னுடைய வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மேற்கு திசை பார்த்து இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் சொல்கிறேன். இன்னொன்று கூட, சென்னையில் வந்து ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், அவருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ திங்க் 16 கண்ட்ரீஸில் அவருடைய இதை வந்து வச்சுருக்காரு. ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி. அதோட டர்ன் ஓவர் ரெவென்யூங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ ஹண்ட்ரட் க்ரோர்ஸ். அது அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவங்களும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுசஸில் தான் வந்து இருக்காங்க. அதனால் மேற்கு பார்த்த இது பிளாட்டெல்லாம் வந்து நான் வாங்க மாட்டேன் அப்படின்லாம் வந்து தயவுசெய்து விடாதீங்க. உங்களுக்கு தொழில் பண்ணி தொழிலில் நிலச்சி நின்று பொறுமையாக நிதானமாக அடுத்த கட்டம் நான் போகணும் அப்படின்னு இஃப் யூ வாண்ட் டு பில்ட் சம்திங், அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு தொடர்புகளை வந்து எனக்கு நான் எடுத்துகிட்டு வரணும், மற்றவங்களுடைய உதவி எனக்கு எளிதாக கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மேற்கு திசை உங்களுக்கு அதற்கான வழிகளை வந்து கொடுக்கும். சரி சார், இப்போ தொழிலதிபர்கள் வெளிநாட்டுன்னு மட்டும் சொல்கிறீங்க, இப்போ நான் வந்து ஒரு சாதாரண நிலையில் இருக்கேன், எனக்கு வந்து ஒரு அன்றாட வியாபாரம், நல்லா கேட்டுக்கோங்க, நீங்கள் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு டெய்லராக இருந்தாலும் சரி, குறிப்பாக நான் நிறைய டெய்லர்ஸுமே வந்து இந்த மேற்கு பார்த்த திசையில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் வந்து நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து நிறைய பிரான்ச்சஸ் வச்சு நம்ம டெய்லர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆனால் பெரிய அளவில் வந்து சம்பாத்தியத்தை வந்து ஈட்டக்கூடிய நிலைமையில் இருப்பாங்க. அதாவது உங்களுக்கு அன்றாட டெய்லியும் வரக்கூடிய கிளையண்ட்ஸ் அதிகமாக வரணும் அப்படின்னா அதை குறிக்கக்கூடிய திசையாகவும் இந்த மேற்கு திசைங்கிறது வந்து வருது. நிறைய பேருக்கு கிளையண்ட் ஃப்ளோ இல்லை, எனக்கு வந்து நான் எவ்வளவோ இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு வந்து எனக்கு யாருமே வந்து கரெக்டாக வர மாட்டேன்றாங்க, எனக்கு கஸ்டமர்ஸே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நாம் கவனிக்க வேண்டியது 2 திசை, வடக்கு திசை, அதில் வந்து பிரதானமாக மேற்கு திசையில் எப்படி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னாலே நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து அதற்கான ஆன்சருங்கிறது வந்து கிடைக்கும். அன்றாட நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், இந்த காய்கறிகள், இந்த மாதிரி மார்க்கெட்டில் பெரிய அளவில் விநியோகம் பண்ணுறவங்களும் கூட இந்த மேற்கு திசையில் இருக்காங்க, இந்த ஹோட்டல் இந்த மாதிரியான பிஸ்னஸஸ், புரியுதுங்களா? ஸோ மேற்கு திசையை வந்து அவ்வளோ குறைச்சி தயவு செய்து யாரும் எடை போட்டுறாதீங்க. மேற்கு திசை என்பது மிக 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 ஒரு முக்கியமான திசையாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இதை கேட்டுட்டு சார் நான் மேற்கில் ஒரு டோர் வச்சுக்கிறேன் உச்சத்தில், ஆனால் எனக்கு வந்து மேற்கில் ரோடு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு மேற்கில் தயவுசெய்து வச்சிடாதீங்க. மேற்கில் டோர் வந்து ஈசானிய நடையாக அதை எப்படி கொண்டு வரணும்னு வாஸ்துல ஒரு பெரிய விதி இருக்குது. அதெல்லாம் ஒரு வீடியோவில் சொல்லவே முடியாது. வகுப்பில் கூட அந்த நம்ம எடுத்தோம் அப்படின்னா எத்தனை பேருக்கு அது புரியுங்கிறது வந்து நமக்கு தெரியல. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக அட்வான்ஸ்டான ஒரு சில கான்செப்ட்ஸ். இது இப்போ எப்படி ஒரு மேற்கு திசையை பற்றி உங்களுக்கு இந்த அளவு ஒரு தெளிவு வந்து என்னால் கொடுக்க முடியுதோ அது போன்று தான் நம்மளுடைய வகுப்பில் நீங்கள் என்ன தொழில் பண்ணால் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அமைப்புகள், ஒவ்வொருத்தர் தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கும் திசைகளுக்கும் என்ன சம்பந்தம், எப்படி என் தொழிலுக்கு ஏற்ற மாதிரி வீட்டை அமைச்சுக்கிறது, இந்த மாதிரியான பல ரகசியங்களை உள்ளடக்கிய வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 3D சிமுலேட்டட் வாஸ்து வகுப்பு நடக்க இருக்குது ஜூலை. விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக கலந்து கொள்ளலாம். அதை நீங்கள் ஜஸ்ட்டு கலந்துக்கிட்டு நீங்கள் வெளியே வரும்பொழுது உங்களுக்கு லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சிங் பாயிண்ட்டாக அது அமையும். இது வரைக்கும் நீங்கள் வாஸ்து எந்த ஒரு வாஸ்து வகுப்பு அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி, வாஸ்து உலகில் கேள்விப்படாத நிறைய விஷயங்கள் உங்களுக்கு
காத்திருக்குது. சரிங்களா? ஓகே. சைனிங் ஆஃப் ஃபார் த டே. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் டெய்லி வரும். ஸ்டே டியூன். உங்கள் பாலன்.